அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்தியாவுல வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எல்லாருக்குமே வந்து குடுக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த குடிசைகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வீடு கட்டுற ஸ்கீம் வந்து குடுத்துருக்குறாங்க. அதுபோல பல திட்டங்கள்லயும் வந்து முறைகேடுகள் நடந்துகிட்டு ஒவ்வொரு நாள் வெளியில வந்துட்டு இருக்கு. அதுபோல வந்து இப்போ வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில பக்கத்தில வந்து இந்த பேராவூரணி அந்த தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியில வந்து வீடு கட்டுறதுல வந்து முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கலான்னு வந்திருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன நடந்தது, எதுக்காக வந்து மனு கொடுக்க வந்திருக்கீங்க என்னங்கிற இப்போ நம்ம தெளிவாக கேட்டுக்குவோம். வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர்? தஞ்சை சாமி, திருச்சிற்றம்பலம். ம் தொடர்ச்சியாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக் புனல்வாசல் ஊராட்சியில் வந்து தொடர்ச்சியாக பாரத பிரதமருடைய அந்த வீடு, அதாவது குடிசை இல்லாத தமிழகம் இந்தியா உருவாகணுங்கிறதுல பாரத பிரதமருடைய முன்னெடுப்பில் அந்த வீடை வந்து அனைத்துலேயுமே கூரைகளை அகற்றி மாடி வீடுகளாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் கீழே அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் இந்த வீடு திட்டத்தை வழங்கினாங்க. இதை வந்து தவறான முறையில் கையாண்ட ஊராட்சி மன்ற தலைவர் சிவசம்பாள், ஊராட்சி மன்ற தலைவி, அவங்க பேரளவில் தலைவியாக தான் இருக்காங்க. ஊராட்சி மன்ற தலைவருடைய கவனத்தில் தான் எல்லா வேலையுமே நடக்குது. ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஊர் அது? புனல்வாசல் ஊராட்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வங்கி கணக்கையும் அவங்களுடைய குடும்ப அட்டையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் வீடு வாங்கி தரதாக வாங்கி கொண்டு அவர்களுக்கு தெரியாத அவங்களுடைய அறிவுக்கு எட்டாத வகையில் அவர்களுடைய பணத்தை அந்த திருடி இருக்காங்க. இதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், அந்த மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. மக்களுக்கு அந்த கிராம மக்களுக்கு ஒவ்வொரு, அதாவது ஒரு 30க்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து இது மாதிரி கையாடல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உறுதுணையாக வந்து அந்த வட்டார வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இருந்தாங்க. நாங்கள் இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு வயதான ஒரு மூதாட்டி வீடு ஒழுகுது அப்படிங்கிறத நம்ம இளைஞர்கள்ட்ட அவங்க சொன்னாங்க. இளைஞர் மூலமாக அங்கே போய்ட்டு அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கல. பல கோடி ரூபா கட்டின வீடே வந்து இப்போ சமீப காலமாக ஒழுகுது, அரசு கட்டி கொடுக்குற வீடு ஒழுகுனா அப்படிங்கிற மெத்தனை போக்குலையும் உரிமையிலும் பேசினார். இவர் என்ன இது மாதிரியான உரிமையில பேசுகிறாரு அப்படிங்கிற தகவல் உரிமை சட்டத்தின் கீழே இது வந்து நாங்கள் கேட்குறோம். புனல்வாசல் ஊராட்சியில் என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு இதில் நாங்கள் பல்வேறு முறைகேடுகளை எடுத்திருக்கோம். இது குறிப்பாக அந்த வீடு, அதாவது பாரத பிரதமர் வந்து வீடு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் கீழே வீடு வழங்கினதுலேயே பெரிய மோசடி இருக்குது. அதாவது ஒருவருக்கு வந்து இருக்க இடமும் உடுத்த உடையும் இருக்க இடமும் அருந்துவதற்கு உணவும் தான். அந்த அடிப்படையில் இருக்கிறவே இடமில்லை, வீடு இல்லாத ஒரு சூழல் உருவாகுது. வீட்டிலே முறைகேடு பண்ணியிருக்காங்க. அப்படி தான் இளைஞர்கள் நாங்கள் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கும் அந்த ஊரக வளர்ச்சித்துறை கவனத்திற்கும் கொண்டு போனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இந்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி ஒரு மாவட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க. இது வந்து விஷயம் ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு. இதை கூட கள ஆய்வு செய்யாத ஒரு மாவட்ட ஆட்சியர் நாங்கள் பலமுறை கொடுத்தோம். நாங்கள் மெத்தனை போக்கில் இருந்து இந்த சூழல் நடந்திருக்கு. எந்தெந்த மக்களுக்கெல்லாம் வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு வடிவேல் சொன்ன மாதிரி கிணத்து கட்டின பில்லு இருக்குது, அங்கே கிணமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வடிவேல் ஒரு நகைச்சுவையில் சொல்லுவார். அதே போல் பேப்பர் இருக்குது, பேப்பருக்கு பத்தனை இருக்குது, வீடு கட்டினதுக்கு பில்லு இருக்குது, ஆனால் அங்கே வீடு இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்குது. இதை நிர்வாகம், தமிழக அரசு தஞ்சை மாவட்ட நிர்வாகத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற இந்த தருணத்தை தெரிவித்து கொண்டு, எந்தெந்த மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி தந்ததுன்னு சொல்லி பணம் எடுத்தாங்களோ அவங்களுடைய நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் அவங்க பேர்லாம் வச்சுருக்கோம். அவங்க உடனே அவங்க ஆய்வு பண்ணி அந்த மக்களுக்கு உடனடியாக வீடு கட்டித்தரணும். அதே போல் பல்வேறு முறைகேடுகள்லாம் இருக்குது, அதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதுக்கும் அவங்க செவி சாய்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்புங்கிறத இளைஞர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து போகணும்னு சொன்னீங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்கு. அரசாங்கம் ஏழை மக்களுக்கு கொடுத்த வீட்டை மோசடி பண்ணிவிட்டு பட்டா, அதாவது இடம் இருக்குது, பட்டா நம்பர் இருக்குது, ஆனால் பாஸ்புக்கு வேற ஆள் நம்பரில் ஏறி இருக்கு. பணம் வந்து வேற ஆள் பேரில் ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் தகவல் உரிமை அறியும் சட்டத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு வந்து நாங்கள் பிடிஓ கூப்பிட்டு பேசுகிறோம், வட்டார வளர்ச்சி அலுவலரை. அவங்க நடவடிக்கை எடுக்கிற முடியும், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்படியே போயிட்டுருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் அடித்து விட்டுறோம். அப்பவும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லி அனுமதி கேட்குறோம். இங்கே இருக்க டிஎஸ்பி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அனுமதியெல்லாம் கொடுக்க முடியாது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாட்டாங்க. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் போய் நாடி அதுக்கான அனுமதி வாங்க போகிறோம். அப்போ அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கலவரக்காரர்கள்னு எங்களை சொல்கிறாங்க. அதாவது கலவரம் பண்ணுறவங்க எப்படி வந்து நாங்கள் பொதுமக்களுக்கு அனுப்போம் அப்படிங்கிறத அப்புறம் அங்கே இருக்க நீதிபதி மென்ஷன் பண்ணி இந்த அனுமதியை கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் இங்கே போராட்டம் பண்ணியிருக்கோம். இந்த வீடு நீதிமன்ற அனுமதியோடு தான் போராட்டம் பண்ணோம்.
இந்த வீடு குறை கட்டாமல் கிடக்கிற வீடுகளுக்கும் வீடே இல்லாத வீடுகளுக்கும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு வீட்டை கட்டி கொடுக்கணும்னு நான் அந்த செய்தி வாயிலாக கேட்டுக்கிறேன். சரி, இப்போ வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து முழுமையாக வந்து அவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை அப்படின்ற சூழல் இல்லை. படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இவங்க ரொம்ப அசால்ட்டாக பேங்க் பாஸ்புக்கை இவங்களே வாங்கிட்டு போயிருக்காங்க. சில வீட்டில் சில பேருடைய அட்ரஸ் மட்டும் இருக்குது, பாஸ்புக் நம்பர் வேறு இருக்குது, மாற்றி போட்டு எடுத்திருக்காங்க. அதை கூட இப்போ ரீசெண்டாக ஒரு அம்மா போய் அந்த வீட்டில் கேட்கும்போது நீ எல்லாம் இங்கே வரக்கூடாது, கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லி மாவட்ட ஆட்சியர் வரக்கூடாதான் அவர் வீட்டுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டில் எப்படியா எனக்கு வீடே இல்லை, எனக்கு பாரம்பரியமான வீடு இருக்கு, எடுத்துட்டீங்க எனக்கு வீடு இல்லை, வீடு அந்த அம்மாவுக்கு பாரம்பரியம் வீடு இருக்கு, ஏன் பேரில் ஐக்கியா நீ வீடு எடுத்தேன்னு போய் கேட்குது. அதான் ஆளே இல்லாமல் அந்த அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பேரில் வந்து வீடு எடுத்திருக்காங்க. இப்படி தெரிஞ்சவொன்னே அந்த அம்மா போய் கேட்குறதுக்கு இங்கெல்லாம் வந்து கேட்கக்கூடாது நாயை, எந்த கலெக்டரு அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அவங்களாம் எங்கள் ஒன்றும் மயிரெல்லாம் பிடுங்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. இதுதான் இங்கே நடந்திருக்கு. மொத்தத்தில் அவங்க ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. அதாவது நாங்கள் வந்து எங்களை மிஞ்சி எதையும் யாரும் செய்ய முடியாதுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்து திணிக்கிறார் அந்த மக்கள்கிட்ட, பயமுறுத்துறாரு. இப்போ இந்த வீடியோ எடுத்த வீட்டுகளிலே போயிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பேசினீங்கலாம் எல்லாரும் உள்ளே போயிடுவிய, எங்கள்கிட்ட போலீஸ் இருக்குது வக்கீல் இருக்குன்னு மிரட்டியிருக்காரு. அதையும் தாண்டி அதுக்கு பிறகு பிரச்சனை பெருசானோடனே ஒரு சில வீடுகளுக்கு பூசுறதுக்காக கோவில் கட்ட வச்சிருந்த சிமெண்ட்டை எடுத்துக்கொண்டு பூசியிருக்காங்க. ஆதாரம் இருக்கு, மண் அடிச்சது எல்லாமே ஆதாரம் இருக்கு, போட்டோ வீடியோலாம் இருக்கு. இது ரீசெண்டாக இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்த விஷயம். அதை முழுசாவது கட்டி கொடுப்பாரான்னு நாங்கள் வேற ஆளை வச்சு பேசும்பொழுது என்கிட்ட இருக்கிற தான் நான் பண்ணலாம், எடுத்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு, காசு இல்லைன்ட்ட, ஏதோ கோவில் கட்டுற சிமெண்ட் எடுத்து வச்சு கட்டுறேன் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த வீடுக்கு மறுபடியும் இந்த ஏழை மக்கள் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வீடு வந்துருச்சுன்னு சொல்லி அந்த வீட்டை தவிர்த்துருவாங்க. அரசாங்கம் மறுபடியும் ஒரே நபருக்கு 3 வீடு கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ இந்த பாதி கட்டாமல் இருக்கிற வீடுகளுக்கும் கட்டவே இல்லாத வீடுகளுக்கும் அவங்க எப்படி வீடு வாங்குவாங்க? இதுக்குனால தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தோம். சரி, இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பேசுகிறாங்களா? அதுக்கு பேசியிருக்காங்க. உங்களுக்கு வீடியோ நான் தர்றேன். அவங்க நான் டைம் டேட்டோட போட்டு லொக்கேஷன் போட்டு எடுத்து வச்சுருக்கோம், உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுறோம். என் பேர் வந்து கலைவாணன். கொன்றைக்காடு. பேசுகிறீங்களா? ஏரியா ரோடு போகிறேன்னு சொல்லி ரோடு டெண்டர் விட்டாங்க. எந்த இடத்துல? அந்த ஏரியா சொல்லுங்கள். கொடவாசல் ரோடு போட்டாச்சு, டெண்டர் போட்டாங்க. போய் கேட்க போனாக்கா போட்டாச்சுங்கிறாங்க, ரோடே போட இல்லை. அதுக்கு ஒதுக்குனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு. சரி சரி சரி, அதுதான் வேற ஒன்று. சரி, அது எந்த பட்டுக்கோட்டை வட்டம் புனல்வாசல் ஊராட்சி. ரோடே போடல, போட்டாச்சுங்கிறாங்க. இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இது வந்து வெளியில் தெரியாத ஒரு ரகசியம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமில் கட்டாதவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஏறக்குறைய வந்து பல பேருக்கு வந்து இது வந்து ஆரம்பத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்குது. அது யார் தேவையோ அவங்களுக்கு விட்டுட்டு யாருக்கு தேவை இல்லையோ அது அவங்க பேரில் போட்டு இவங்க வந்து எடுத்துக்கிற இந்த ஸ்கீம் வந்து பல இடங்கள் நடக்குது. இது யாருக்கும் தெரியாமல் நடக்குதா அப்படின்னா பல பேருக்கு தெரிஞ்சால் நடக்குதுங்கிறது தான் இப்போ இவங்க சொல்கிறதுன்னு தெரியுது. ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்டவங்களும் கையில் வச்சுருக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே சரியாக இருக்குங்கும்போது இங்கே இந்த இடத்துல நீதியை வந்து நிலைநாட்டணும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த இளைஞர்கள் ஊர் மக்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. இங்கே லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி அதிகாரம் வந்தால் தான் இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லரசு ஆகுதா இல்லை டல்லரசு ஆகுதா இல்லை வல்லரசு ஆகுதாங்கிறது இப்போ இவங்க எடுக்கிற நடவடிக்கைலாம் தெரியுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களோட எப்போதும் மாநாடு துணையாக இருக்கும். இதுக்கு வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்து இதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்து இதை சொல்லணும்னு நினச்சா கூட மாநாடு உங்களோட கருத்தையும் பதிவு பண்ண தயாராக இருக்குது. அவங்கள்ட்ட நீதிமன்றத்தோட உத்தரவுலேருந்து எல்லாமே வச்சுருக்கிறாங்க. உங்கள்கிட்ட அது போல் ஏதாவது ஆதாரம் இருந்தால் தாராளமாக சொல்லலாம், நாங்கள் வந்து எடுப்போம். நன்றி, வணக்கம்.